சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் பாடியிருக்கார். அதில் ஒரு வரியவாது இது வரைக்கும் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிருப்பாரா? ஒரு பாட்டு படிச்சிருப்பார், மனிதன் ஒரு படத்தில். மனிதன் அடிவார். மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன்? வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா? வாழும்போது பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா? பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன். ஏழை பெண்ணின் சேலை தொட்டு இழுப்பவன் மனிதனா? இரவில் மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா? தன் மானம் காக்கவும் பெண் மானம் காக்கவும் நினைப்பவன் எவனடா? அவனே மனிதன். அடுத்த வீட்டில் தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனா? அந்த நேரம் ஓடி வந்து அணைப்பவன் மனிதனா? கொடுமை கண்டு கண்ணை மூடி கிடப்பவன் மனிதனா? கோபம் கொண்டு நியாயம் கேட்டு கொதிப்பவன் மனிதனா? இது ஏதாவது ஒரு தடையா செஞ்சிருக்காரா? இன்னைக்கு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு எல்லா தமிழர்களும் போராடுறான். போய் இமயமலையில் போய் குதிரையில் போய்கிட்டு இருக்கிய இந்த கம்பெனியை எப்படியா நம்புறது? ஓ நாட்டுக்காரங்க தானே இந்த அலிச்சாட்டியம் பண்றேன். நீ நினைச்சா நேரம் உங்க கர்நாடகத்துக்கு போய் நான் என்னை வாழ வைச்சது தமிழ் பாலு போ, என் தமிழனுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் திரைப்படத்திலே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்து நீ மக்களுக்காக போராட்ட களத்தில் நின்றால் மக்கள் உன்னை நம்புவார்கள். சும்மா வீட்டில் தூங்கி எந்திரிச்சு வந்து வெற்றிடத்தை நிரப்ப போகிறேன். உன்னை யாரும் இந்த சேர்ல இருக்க வெற்றிடத்தை கூட நிரப்ப முடியாது. ஏற்கனவே வெற்றிடத்தை நிரப்புவதற்கு மட்டுமல்ல, இந்த தமிழகத்தையே சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை எல்லா இடத்தையும் நிரப்பி நமக்கு நாமே திட்டத்தினுடைய நாயகனாக இருப்பவர் எங்கள் செயல் தலைவர். அதில் சொன்னார்ல, அடுத்த வீட்டில் தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனா? பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன். பிறருக்காக கண்ணீர் என்னைக்காவது ஒரு நாள் விட்டுருப்ப? எவ்வளவு பெரிய புயல் நடந்துச்சு, எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு உயிரை இழந்தார்கள், உடைமைகளை இழந்தார்கள், உணவில்லாமல் திருமண மண்டபங்களிலே அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு நாளாவது நீ வந்து அவர்களை பார்த்திருப்பாயா? ஆனால் எங்கள் செயல் தலைவர் சென்னை மாநகரம் முழுவதும் அங்கே மண்டபங்களில் தங்கி வைக்கப்பட்டிருந்த மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி செய்ய வேண்டிய பணிகளை செய்தவர் எங்கள் செயல் தலைவர் தளபதியார். இவர் வேணுமா அவர் வேணுமா? அதோடு பிறருக்காக கண்ணீர் சிந்துவது மட்டுமல்ல, பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன். அதுலேயும் எங்கள் தளபதி ஜெயிச்சிட்டாரியா. நம்ம இவர் சொன்னார்ல, மிசா கைதியாக அவர் அடிபட்ட பொழுது காவலர்கள் அவரை தாக்கிய போது அவருடைய கைகள் எல்லாம் புண்ணாகி அந்த இரத்த காயங்கள் தன் தந்தைக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக முழுக்கை சட்டை அணிந்து தன் தந்தையை பார்க்க வந்த தமிழனுக்காக செந்நீர் சிந்திய தலைவர் எங்கள் செயல் தலைவர் தளபதியார். பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவன்தான் மனிதன். நீ மனிதன் அல்ல, எங்கள் செயல் தலைவர் தான் உண்மையான மனிதன். இந்த குவாலிஃபிகேஷன் பூரா அவர்கிட்ட தான் இருந்துச்சு. இன்னொரு பாட்டு பாடியிருப்பார் ரஜினி, வந்தேண்டா பால்காரே பசுமாட்டை பற்றி பாட போகிறேன். பால்காரன் பசுமாட்டை பற்றி தான் பாடுவேன், பின்ன ஈராக் பிரச்சனையை பற்றியா பாடுவேன்? புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், ஒன்னால முடியாது தம்பி அப்படின்றார். மாடு புல்லு தின்ட்டு பால் தான் கொடுக்கும், பின்ன பெட்ரோல் டீசல்மா கொடுக்கும். ஒன்னால முடியாதுடா தம்பின்னா இவனை புல்லு தின்ட்டு பால் கொடுக்க சொல்றாரா? என்னன்னு தெரியல. மீன் செத்தா கருவாடு நீ செத்தா வெறுங்கூடு கண்ணதாசன் சொன்னதுங்க. அவர் சொன்னது எங்களுக்கு தெரியும், நீ என்ன சொல்ற? நீ செத்தா வெறுங்கூடு நான் செத்தா வெறுங்கூடு நான் கண்டு சொன்னதுங்க அப்படின்னு பாடுறார். வந்தேண்டா பால்காரன் பசுமாட்டை பற்றி பாட போறேன்னு பாடினீங்களே. இந்த நாட்டினுடைய மாடுகளை பாதுகாப்பதற்காக 10 லட்சம் பேர் மெரினாவில் நின்று என் தமிழர்கள் உயிரை கொடுத்து போராடினார்களே, அதற்கு ஏதாவது இதுவரைக்கும் குரல் கொடுத்தியா? வந்தேன்டா பால்காரன் அண்ணாமலை என்ன அப்பளம் போட்டு விற்று அரை மணி நேரத்தில் பணக்காரன் ஆகிற மாதிரியா முதலமைச்சர் ஆகிறது?
சும்மா இந்த டுபா குறையெல்லாம் பார்த்து தமிழ மக்கள் ஏமாந்து விட மாட்டார்கள். காரணம், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஊராட்சி செயலாளர், ஒரு பேரூராட்சி செயலாளர் உட்பட அனைவரையும் ஒரு அரங்கத்திலே அமர வைத்து கள ஆய்வு நடத்துகின்ற தைரியமுள்ள ஒரு இயக்கம், ஜனநாயக அமைப்புள்ள ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு எந்த கட்சியில் இருக்கு? கமலஹாசனுடைய கட்சியில் இன்னைக்கு கள ஆய்வு நடத்த முடியுமா? முனியாண்டி விலாஸ் இருக்கிற பிரான்ச்சு கூட அந்த கட்சி கிடையாது. சரி, அவரு கூட ஏதோ வச்சாலும் வைப்பார் போல இருக்கு. இந்த பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குவாருங்க நாட்டில். முனியாண்டி விலாஸ் கூட தெருவுக்கு 3 கடை இருக்கு. பிஜேபிக்கு அப்படி ஒரு பிரான்ச் இருக்கா? அதில் 3 பேர் தான் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க. யாரு? மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாநில தலைவி தமிழிசை சவுந்தரராஜன். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, ஹிந்தி படிங்க, ஹிந்தி படிக்கிறது தப்பே இல்லை, ஹிந்தி கட்டாயம் படிக்கணும், படிச்சிங்கன்னா இன்ஜினியர் வேலைக்கு போகலாம், வட இந்தியாவில் பெரிய வேலைக்கு போகலாங்குது. ஹிந்தி படித்தா வட இந்தியாவில் இன்ஜினியர் வேலைக்கு போகலாமா? யார்? தமிழிசை சவுந்தரராஜன். சரி, இங்கே பானிபூரி விற்றுக்கிட்டு இருக்கானே, அவன் ஹிந்தி மட்டும்தானே தெரியும், அவன் ஏன்டா வட இந்தியாவில் இன்ஜினியர் வேலைக்கு போகல? இந்த குச்சியில் ரோஸ் கலர் மிட்டாய், பஞ்சு மிட்டாய் கட்டி விற்றுக்கிட்டு இருக்கான்ல, அவன் ஹிந்தி தான் பேசிட்டு வரான். கே தோத்தா ஹே ஹஞ்ச மிட்டாய் போ போல் நஹி அப்படின்ட்டு வர்றேன். ஹிந்தி மட்டும்தான் பேசுகிறான், பஞ்சு மிட்டாய் விற்றுக்கிட்டு இருக்கான். ஒரு மொழி படிப்பது மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்வு அல்ல. அவனுடைய தன்னம்பிக்கையும் அவனுடைய தாய்மொழி உணர்வும் தான் ஒரு மனிதனை வாழ்க்கையிலே உயர்த்தி காட்டும். மொழியை பாதுகாத்த இயக்கம் நம் திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே உட்காந்துருக்கீங்களே, யாராவது ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துருக்கவர் என்ன ஜாதி என்ன மதம்னு கேட்டுட்டு உட்காந்தீங்களா? இது வரைக்கும் யாராவது ஒருத்தர்? யார் நீ?